ஆயிட்டு தர்றா. உள்ளவா எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போறா பாரு. ஏன் காதல விழவே இல்லையே? நல்லா தான் கேட்கல, அப்புறம் என்ன மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். டிவியாச்சும் பாப்போம். சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிரு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவைக்கு அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று ஆளுநர் அர்லேக்கர் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். தாவைக்கு அளித்த வாக்குறுதிகள் இப்ப வருவான் வருவான் பாரு வரணும். தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிடுறாரு, கோட்டையிலே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் ஆட்சி அமைஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களா போய் தன்னுடைய ஆட்சியை காப்பாத்திக்க பேனிக் பையிங் பண்ணிட்டு இருக்காரு. சார் நான் ஆட்டைய போட்டதுக்கு என்ன சார் ஆதாரம்? ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்லையா? மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பொதுமக்கள் நம்ம சொல்றாங்க, இது மாற்றம் இல்ல, மாட்டிக்கிட்டோம், நாம எல்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. எதுக்கு முனையா? இது மாற்றம் இல்ல, மாட்டிக்கிட்டோம், நாம எல்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. மாநிலத்தின் கடன் 2021 5.13 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் தற்போது 10 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கேட்கிறது சுவாமி. மாட்டிக்கிட்டோம் என்றா கேட்கிறது. இந்த அரசு அமைஞ்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்றதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்ல. விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இவங்க சொல்றது அறிவிக்கிறது எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் தான், அதனுடைய நீட்சி தான். இந்த ட்ரெஸ் போட்டு தானே சிட்டியை பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அன்னை கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இந்த அரசு வெறும் ஒரு காப்பி பேஸ்ட் அரசாக, ஸ்டிக்கர் அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நானே ஒரு 5 தடவை பண்ணிட்டேன். எல்லாருமே பண்ணதாண்டா பண்றானுங்க. நம்ம காம்பினேஷன்ல பண்ணும்போது புதுசா இருக்கும். மிகப்பெரிய ஆச்சரியங்கள், அதிசயங்கள் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கு. மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான் தமிழ். அவங்க பேட்ஜ் ஏதோ குத்திட்டு வந்தாங்க. ஆனா ஒன்னே கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ். அவங்க போன ஆட்சியில அப்படி வந்திருக்கணும், கொஞ்சம் காலத்தாவதான் இந்த ஆட்சியில வந்துட்டாங்க. என்ன போக்கு எதிர்கட்சிக்காரன் என்ன நினைப்பா? ஏரியா புதுசு, கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான். பத்திரிகையிலே ஊடகத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும் வந்திருக்குது. இது போதுமே, இதை வச்சு நாங்க 4 வாரம் ஓட்டுவோம். அது தவறு. என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டா. மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், அடுத்த திருத்தமா சொல்றேன், என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டா. அதிமுகவின் முக்கிய முகங்களில் ஒருவராக கருதப்பட்ட சி விஜயபாஸ்கர் தற்போது தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க.
நீங்கள் செய்தது நியாயமா? அதான் அவரை தான் போய் கேட்கணும். நீங்க போய் கேளுங்க அவரை, ஏங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்க, போய் நீங்க கேளுங்க. எனக்கு தெரியும் மேடம், இவனை எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்ச, எப்படி போன, இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா, கைய வச்சு இப்படி சொன்னப்பே நான் புரிஞ்சுக்கிட்டேன். தொகுதி மக்கள் என்ன விரும்புகிறார்களோ, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ, அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுறேன். முடியாது மேடம் அப்படின்னு நான் பாத்தீங்களா, அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க தலைமை சரியில்லை, அவர் ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க? அவர் ஜெயிப்பதற்கு காரணம் எங்க தலைமை, அதை உணருங்க. நான் முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த காரணத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்திலே செல்வாக்குப்பட்ட காரணத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் கடுமையாக உழைத்த காரணத்திலே அவர் வெற்றி பெற்றார். அதை மறந்து விட்டாயா? இதுதான் ஒரு கண்ணியமான வீரனுக்கு அழகா. நாளைய சரித்திரம் உன்னை காரி துப்பாது. அதிமுக ஒவ்வொருவரா வெளியேறிட்டே இருக்காங்க. நீங்கள் இருந்த ஒரு கட்சி என்னை தொடர்ந்து இல்ல, என்னை வெளியேற்றப்பட்டேன் நான். அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர சொல்லி இருக்கிறீர்கள். வாங்க. உங்களுடைய முடிவு திமுக இணைஞ்சதுக்கு பிறகாக பலரும் மாற்றுக்கு விருப்பத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. அது குறிப்பா இந்த தேர்தலுடைய தோல்விக்கு பிறகு இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். இருக்கு. நீங்க அப்ப எதிர்கட்சியா இருக்கீங்க, இப்ப அந்த கட்சியோட இருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பாக்குறது? ஆமா, அப்படித்தான் பாக்கணும். அது மெல்ல அது பாட்டுக்கு சொன்ன கொஞ்சம் வாங்க வாங்க. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எல்லாமே சொல்லிட்டா இருப்பதில்ல, அதை மட்டும் போடுங்க. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். குறிப்பாக உயிர் பயத்தை கொடுக்க வேண்டும். எத்தனையோ வெளிநாட்டுல பாக்குறோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைப்பவர்களுக்கு உயிர் பயத்தை காண்பிக்கிறார்கள். மரண தண்டனை கொடுத்தாதான் இவங்க அடுத்த முறை எந்த ஒரு பெண் குழந்தைகள் மேலோ பெண்கள் மேலோ பாலியல் அத்துமீறல் நடத்துவதற்கு துணிய மாட்டார்கள். தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும். Are you searching for the best colleges to kickstart your career? Stop searching. Your right option is right here in the heart of Chennai. Chennai Animation College have affiliated degree like BSc Animation, MSc Multimedia and many certification courses. Learn from the industry experienced staff, world-class lab built for your future. Admissions are open. Join us. Craft your future today. பியூர் 90s கிட்ட இருந்து இந்த வருஷமும் தலை தீபாவளி கொண்டாட முடியலையா? பிரச்சனையே இல்லைங்க. ஒரே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனும் 365 rupees இருந்தால் போதும். என்கல்யாண்.inல ரெஜிஸ்டர் பண்ணி உடனே உங்களுக்கான நல்ல வரனை தேர்ந்தெடுத்து அடுத்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாட ஒரு நல்ல சான்ஸுங்க. ஏன் வெயிட் பண்ணுறீங்க? போய் உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள்.